சாத்தானை வென்று சாபத்தினின்று விடுதலை வேண்டும், வெற்றி பெற்று வாழ வேண்டும். உண்மையாகவே நம்ம வெற்றி பெற்று வாழ வேண்டும். இந்த இடத்துல நம்ம சாத்தானை வென்று சாபத்து எந்த விதமான சூழ்நிலை இருந்தாலும் சரி, இந்த ஆண்கள் முகாம் இல்லாமல் அந்த சாத்தானை வென்றுவிட்டு தான் போக போகிறோம். சாபத்தில் வென்றுவிட்டு தான் போகிறோம், விடுதலை பெற்று தான் போக போகிறோம், வெற்றி பெற்று தான் வாழ போகிறோம். அந்த 47வது ஆண்கள் முகாம் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்று வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையாக நம்ம ஆண்டவர் இந்த நாளில் தரணும். ஊழியர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தணும். ஒவ்வொரு வசனங்கள், பாடல்கள், அவர் சொல்கிற வார்த்தைகள் எல்லாத்தையும் நம்ம உள்ளார உணர்ந்து கிறிஸ்துவுக்குள்ளே வாழும்போது வெற்றி பெற்று இந்த இடத்த விட்டு செல்லலாம். சாத்தானுடைய சூழ்நிலை எந்த விதமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, சாபத்தில் எந்த விதமான சோபங்களாக இருந்தாலும் சரி, விடுதலை பெற்றலாம், வெற்றி பெற்று வாழ்ந்துடலாம். சாத்தானை வென்று சாபத்தின் நின்று விடுதலை பெற வேண்டும், வெற்றி பெற்று வாழ வேண்டும். சாத்தானை வென்று சாபத்தின் நின்று விடுதலை பெற வேண்டும், வெற்றி பெற்று வாழ வேண்டும், வெற்றி பெற்று வாழ வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதல் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். ஐயா அனைவரும் கேட்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. குருடரெல்லாம் பார்க்கணும், முடவரெல்லாம் நடக்கணும், செவிடரெல்லாம் கேட்கணுமே, சுவிசேஷம் சொல்லணுமே. ஒருவேளை உண்மையான அந்த குருடர்கள் செவிடர்கள் இல்லை, நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனை இல்லை. சில நேரங்களில் குருடங்களாக இருக்கும், சில நேரத்தில் முடவரும் மாதிரி போக முடியாமல் இருக்கும், போக முடிஞ்ச சூழ்நிலையிலும் போக முடியாமல் இருக்கும், செவிடரெல்லாம் இருக்கும். ஒருவேளை கேட்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது, இந்த நாளில் மீட்டிங் போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது, வார்த்தைகளை கேட்கக்கூடிய சூழ்நிலை, அந்த நேரத்தில் அலட்சியம் பண்ணி செவிடராக கேட்காத மாதிரி இருக்கும். சில நேரத்தில் பார்க்க முடியாத குருடரெலாம் இருக்கணும், ஒருவேளை அந்த குருடரெலாம் கூட கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆண்டவர் சில நேரத்தில் நம்மளும் குருடரெலாம் முடவரெலாம் செவிடரெலாம் ஆய்க்கிறாரு. எல்லாவற்றையும் மாற்றி போடணும், சுவிசேஷம் சொல்லணும். அந்த ஒரு சூழ்நிலை ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வரணும். குருடரெல்லாம் பார்க்கணும், முடவரெல்லாம் நடக்கணும், செவிடரெல்லாம் கேட்கணுமே, சுவிசேஷம் சொல்லணுமே. குருடரெல்லாம் பார்க்கணும், முடவரெல்லாம் நடக்கணும், செவிடரெல்லாம் கேட்கணுமே, சுவிசேஷம் சொல்லணுமே. ஐயா சுவிசேஷம் சொல்லணுமே. ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதல் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். ஐயா அனைவரும் கேட்க வேண்டும். ஆமென். பாடல் 105.